Welcome back to my channel Savvy Learner. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட, அதாவது சாப்டர் 13ல ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் பார்ட் 2ல இருக்கிற ஒன்றும் கொஞ்சம் ஃபியூ சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு சம்ஸுமே சன்ட்ரி டெப்டாஸோட சம்ஸ் தான். ஸோ அதில் வந்து சன்ட்ரி டெப்டாஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டெப்டாஸ் நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியும் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இது ரெண்டுமே நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் அ ட்ரேடர்ஸ் ஆன் 31/12/2018 ஷோ சன்ட்ரி டெப்டாஸ் as 50,000. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் 1,000 as bad debts, provide 5% for doubtful debts, provide 2% for discount on debtors. Show how these items will appear in profit and loss account and balance sheet of a traders. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெப்டாஸ் நமக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிட்டர்ன் ஆஃப் எவ்வளோ 1,000 rupees. ஸோ அது வந்து என்னென்னா பேட் டெப்ஸ். டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 5%, 2% வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். ஸோ இதில் நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போகணுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த சம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம எதை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேல்குலேஷன்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவும் ஆகும். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெப்டாஸ். ஸோ டெப்டாஸ் வச்சு தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் நம்ம போட்டுக்கணும். நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. ஓகே, இதுதான் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெப்ஸ். ஸோ பேட் டெப்ஸ் எப்படி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம போட போகிற கேல்குலேஷனை நீங்கள் உங்களோட சம்மில் தனியாக ஒர்க்கிங் நோட்டில் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு சரி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை தான் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரப்போகுது. ஸோ ஓகேவா. சப்போ இதை வந்து நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் இந்த கேல்குலேஷனை இப்போ போடுறேன்னா இதே தான் நீங்கள் இந்த அமௌண்ட்டே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வரப்போகுது பேலன்ஸ் ஷீட் காலத்துலேயும் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு வந்திருக்குல்ல, ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ இப்போ இங்கே பேட் டெப்ஸ். ஸோ பேட் டெப்ஸ்க்கு இங்கே வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெப்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ, 1,000. ஸோ சில சம்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே தருவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கொஸ்டின் எப்போவுமே ரெண்டாக பிரியும். ஒன்று மேலே சிலது இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சன்ட்ரி டெப்டாஸ் பேட் டெப்ஸ்னு தருவாங்க. சில கொஸ்டினில் இது 2 மட்டும் தருவாங்க. இது வந்து சில கொஞ்சம் பெரிய சம்மில் தருவாங்க, இந்த 3மே சேர்த்தி. ஸோ இப்போ இந்த 2 மட்டும் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ட்ரிஸ் போடுவோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் வர்றது மட்டும்தான் 2 times வரும். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுறது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ அமௌண்ட் எவ்வளோ, 49,000. ஸோ இதில் தான் நம்ம 5% கேல்குலேட் பண்ணோம். இது டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே டவுட்ஃபுல் டெப்ஸுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஸோ இந்த 49ல் நம்ம கேல்குலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 49ல் எப்படி கேல்குலேட் பண்ணணும், நம்ம பர்சன்டேஜ் போடுவோம்ல அதே தான். ஸோ 0 கேன்சல், 9. ஸோ 2450, 8 50564. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன போட போகிறோன்னா 2%. ஸோ இதில் 2%. ஓகேவா. அப்போ இங்கே டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். ஸோ இதுக்கு நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணோம், 46,550 into 2/100. ஸோ 2 5. ஸோ இப்போ இது நம்ம 5 டேபிள் அனுப்பலாம். ஓகே. ஸோ 931. ஓகே. ஸோ இப்படி தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் புரிஞ்சிருச்சா. ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஸோ இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே போட போகிறோம். இதுதான் நம்மளோட ஒர்க்கிங். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி போடலாமான்னா கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ் போடணும். ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இது இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டவுட்ஃபுல் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் போடணும். ஸோ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணவே கூடாது. இது இங்கே இது இங்கே பண்ணவே கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி போடுறதா கரெக்ட்.
ஸோ இது இங்கேயும் மாற்றி போடக்கூடாது. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு தப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டவுட்ஃபுல்லை மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். இதுதான் நம்மளோட மெத்தட். ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்றத இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸும் கேட்கலாம், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மை பார்த்துடலாம் எப்படி போடணும் அப்படின்றத. ஸோ இப்போது நம்ம எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்னா பேட் டெப்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் பேட் டெப்ஸ் போடணும். அடுத்தது இங்கே போகணும். ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ், ஸோ ப்ராக்கெட்டில் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ நமக்கு இங்கே 1000. ஸோ ஃபஸ்ட்டு 1000 போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts எவ்வளோனா 2450. ஸோ 2450. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் debtors. ஸோ இது வந்து எவ்வளோ 931. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4381 இப்படி தான் நமக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம இப்படி போட்டால் போதும், டேலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இதை வச்சாலே உங்களுக்கு போதும். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் நம்ம என்ன இங்கே பண்ணமோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒர்க்கிங் நோட்டில் நீங்கள் இதை போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். 49,000 இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு கொடுத்துருந்தா பேட் அண்ட் டவுட்ஃபுல் போட்டுக்கோங்க. கொஸ்டினில் வெறும் டவுட்ஃபுல்னு கொடுத்துருந்தா வெறும் டவுட்ஃபுல் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம அமௌண்ட்டை போட்டுக்கலாம். ஸோ ஏன் நான் வந்து இது இப்படி நம்ம போடுறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அடிக்கிறதோ ஸ்ட்ரைக் பண்ணுறதோ இந்த கேல்குலேஷன்ஸ் எதுவுமே நம்ம இங்கே கொண்டு வரல அப்படின்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான். ஸோ திருப்பி மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் debtors. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ 931. ஸோ இதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் மைனஸ் பண்ணால் 45619. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கேல்குலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். கொஸ்டினை பார்த்து இந்த கேல்குலேஷன் போடுறீங்க. போட்டுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் இது போடணும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியானது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதே தான் வரப்போகுது. ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஜேர்னல் போட சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஈஸியானது. ஸோ நெக்ஸ்ட் சம் ஜேர்னல் போட்டு நம்ம எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். தி ஃபாலோயிங்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இதில் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா சன்ட்ரி டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 50,000. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோனா 5,000 எங்கே இருக்குது கிரெடிட்டில் இருக்குது. ஸோ டெப்டார்ஸ் எப்போதுமே டெபிட் சைடில் தான் இருக்கணும். பேட் டெப்ஸ் எங்கே இருக்குது டெபிட் சைடில் 3,000 இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஓல்டு இன்ஃபர்மேஷன். ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷ்னல் பேட் டெப்ஸ் எவ்வளோனா 3,000. ஸோ ஆல்ரெடி 3,000 இருக்குது. இப்போ நமக்கு திருப்பி ஒரு 3,000 கொடுத்துருக்காங்க. Keep a provision for bad and doubtful debts at 10% on sundry debtors. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% போட சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கொடுத்த சன்ட்ரி டெப்டார்ஸ்லேருந்து 10% போட சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ரெக்வெஸ்ட் டு பாஸ் நெசசரி அட்ஜஸ்டிங் என்ட்ரி அண்ட் ஷோ ஹவு தீஸ் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போட போகிறது சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளோ 50,000. ஸோ அடுத்தது எதுக்கு போகணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ் இருக்குது, இது அடிஷ்னல் பேட் டெப்ஸ். ஸோ அதுவும் ரிட்டன் ஆஃப் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ பேட் டெப்ஸ் ஸோ எவ்வளோ 3,000. ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடலாம் 47,000. ஓகே, ஸோ இதுதான்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது கீப் அ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதில் வைக்கணும்னா இதில் 10%. ஓகே, அப்போ மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோ, இதில் வந்து நம்ம 10%. அப்போது 47,000 into 10/100 4700. ஸோ 42,300. ஸோ இது ரெண்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் சம்மில் நமக்கு 3 இருந்துச்சு, இதில் வந்து வெறும் 2 தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி இப்போ கேல்குலேஷன் போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி போகணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். ஸோ அதை எப்படி போடணும்னு பார்த்துடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்னா ஃபஸ்ட்டு பேட் டெப்ஸ்க்கு நம்ம என்ட்ரி போடணும். ஸோ பேட் டெப்ஸோட என்ட்ரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இயர் எழுதிக்கோங்க. ஸோ இதில் இயர் எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பேட் டெப்ஸ்க்கு என்ன என்ட்ரி, நமக்கு பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து அடிஷ்னல் பேட் டெப்ஸ். ஸோ அமௌண்ட் வந்து 3,000. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் என்ட்ரி வந்து நமக்கு ப்ரொவிஷன் அக்கௌண்ட் இருக்கா இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இருந்தால் நம்ம என்ன என்ட்ரி போடணும், இல்லைன்னா என்ன என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ப்ரொவிஷன் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொவிஷன் அக்கௌண்ட். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ப்ரொவிஷனல் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ ப்ரொவிஷனல் அக்கௌண்ட் இருந்தால் நம்ம என்ன என்ட்ரி போடணும், இல்லைன்னா என்ன என்ட்ரி போடணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் நாட் மெயின்டைன். அப்போ மெயின்டைன் பண்ணலன்னா நம்ம இந்த என்ட்ரி. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ட்ரி என்னன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு பேட் டெப்ஸ். ஸோ இந்த என்ட்ரி தான் நம்ம போடணும். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு பேட் டெப்ஸ் எவ்வளோ 3,000. ஸோ இப்படி 2 என்ட்ரி எதுக்கு போடணும், நம்மளோட ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இப்படி போடணும். செகண்ட் வந்து நமக்கு ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடணும்னா என்ட்ரி எதுக்கு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு இதுதான் என்ட்ரி. ஸோ அப்போ நம்ம கேல்குலேஷன் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா இந்த 4,700. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம இங்கே போகும். அப்போ நம்ம போகும்போது ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எழுதிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இங்கே டீட்டெயில்டாக உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பேட் டெப்ஸ். ஸோ பேட் டெப்ஸ் இங்கே என்ன எது இருக்குது, இதுதான் ஓல்டு பேட் டெப்ஸ். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 3,000. நியூ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குற நியூ. ஸோ அதை தான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் எவ்வளோ 6,000. ஸோ இதோட ப்ளஸ் நியூ ப்ரொவிஷன். ஸோ நியூ ப்ரொவிஷன் எவ்வளோ, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குல்ல, அதோட நியூ ப்ரொவிஷன் அதோட நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல. ஸோ எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 4,700. அப்போ இது மொத்தம் 10,700. ஓகே, ஸோ இது நம்ம இது போட்டாச்சு. ஸோ இதில் என்ன போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இதை ஏன்னா இது கிரெடிட் சைடில் இருக்கிறனால. ஸோ இது எல்லாமே டெபிட் சைடில் வரும். இந்த ஐட்டம் வந்து கிரெடிட் சைடில் இருக்கிறனால -5,000. ஸோ பேலன்ஸ் வந்து 5,700. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எங்கே போடணும்னா எங்கே போடணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை எழுதிக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும்னா இதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ
ஸோ இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தான் போடணும். ஸோ 3000 + 3000 + 4700 - 5000. ஸோ நமக்கு எவ்வளோ வரணும்? 5700. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. இப்படி தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்போ ப்ரொவிஷன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கும் போது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த கேல்குலேஷன் போடணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம அமௌண்ட்டு போட்டுருவோம், அந்த கேல்குலேட் பண்ண இந்த அமௌண்ட்டு போடுவோம், அது வந்து தப்பு. நம்ம இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட் டெப்ஸ் எழுதிடலாம். ஸோ பேட் டெப்ஸ் எவ்வளோ நம்மளுது? ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு எழுதிக்கலாம். ஸோ ஓல்டு இது வந்து நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஓல்டுன்னு எழுதுகிறேன், நீங்கள் எழுதினாலும் ஓகே. 3000. ஸோ ப்ளஸ் ரிட்டன் ஆஃப் இல்லை அடிஷ்னல் பேட் டெப்ஸ் ரெண்டுமே எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 6000. ஸோ இங்கே அடுத்தது திருப்பியும் ஆட் ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு நியூ எழுதணும். நியூவை நம்ம ஆட் பண்ணணும், ஓல்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ? 10,700. ஸோ மைனஸ் நமக்கு ஓல்டு நமக்கு மேலே நம்ம மைனஸ் பண்ணோம். இங்கே போடுற கேல்குலேஷனே தான் நம்ம இங்கேயே எழுதுகிறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணும்போது மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஜேர்னல் என்ட்ரிக்கு நம்ம போட்டுட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம்ல, அதே தான் இங்கேயும் வருது, அதே அமௌண்ட்டு தான் இங்கேயும் வரும், 5700. ஏன்னா நம்ம இங்கே போடுற கேல்குலேஷன்ஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்ன போட போகிறோம்? அடுத்தது ஃபஸ்ட்டு சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ நம்ம இதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கேல்குலேஷன் பண்ண நம்ம போட்டோம்னா அதே தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். ஸோ இதே தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். 50,000. ஓகே. ஸோ இதே தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே தான் நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் ப்ரொவிஷன் அக்கௌண்ட் இந்த மாதிரி நம்மளோட கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அதாவது ப்ரொவிஷன் வச்சு நம்ம கொஸ்டினில் ப்ரொவிஷன் வச்சு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 கேல்குலேஷன் போட வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து நம்ம எப்போதும் போடுற இந்த ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பர்சன்டேஜ்க்கு கேல்குலேட் பண்ணுவோம்ல, அது. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் டீட்டெயில்டாக போடுவீங்க. சன்ட்ரி டெப்டாஸ் பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணி, ப்ரொவிஷன்ஸை மைனஸ் பண்ணி, டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் போடுறது எதுக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ரஃபாக ஒர்க்கிங் நோட் மாதிரி எழுதிக்கிறீங்க. ஸோ எதுக்கு? நீங்கள் வந்து இந்த ப்ரொவிஷன் ஸோ எவ்வளோ ப்ரொவிஷனோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க இந்த கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் நம்ம எதுக்கு போடுறோம்? நம்ம போடுற ஜேர்னல் இருக்குல்ல, ஸோ ஜேர்னல் நம்ம போடுற இந்த ப்ரொவிஷனோட அமௌண்ட், எக்ஸாக்ட் அமௌண்ட்டு இந்த ப்ரொவிஷன் அக்கௌண்ட் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தா நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த கேல்குலேஷன், அதாவது இந்த என்ட்ரி வரும், செகண்ட் என்ட்ரி இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு பேட் டெப்ஸ். இங்கே இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இதை பேட் டெப்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே போடுற அமௌண்ட்டே தான் இங்கேயும் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு போட்டுட்டு இங்கே இந்த அமௌண்ட் போடக்கூடாது. இதோட அமௌண்ட் எது அப்படின்னா இந்த கேல்குலேஷன் போடுறோம். ஸோ இதோட டீட்டெயில் கேல்குலேஷன் இதுதான் அந்த டீட்டெயில் கேல்குலேஷன். இதை தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த 2 கேல்குலேஷன் நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் போட்டிங்கன்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம், இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டீட்டெயில்டாக போடுறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் 2-3 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ட்ரிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த தேர்ட் என்ட்ரி என்னென்னு போடுறோம். ஸோ இந்த தேர்ட் என்ட்ரியை நம்ம எப்படி வருது, இந்த ஆன்சர் எப்படி வருது அப்படின்னா நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம்ல, அந்த அமௌண்ட்டு தான் இங்கே வருது. ஓகேவா? ஸோ இதே தான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி எழுதிக்கோங்க. ஸோ ப்ரொவிஷன் அக்கௌண்ட் வந்தோடனே தேர்ட் என்ட்ரி எழுதிட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை போடுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேல்குலேட் பண்ணி இங்கே வர அமௌண்ட்டை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம்.
ஸோ இதுவுமே நெக்ஸ்ட் மெத்தட் தான். ஸோ இதுவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் தான். பட் என்னென்னா நீங்கள் இங்கே அமௌண்ட்டு போட மறந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு கேல்குலேஷன் போட்டு உங்களுக்கு காட்டிட்டு எழுதிட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு போகிறோம். ஸோ இதே அமௌண்ட்டு தான் அங்கேயும் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் ஒரு தடவை கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஆர் இங்கே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஒர்க்கிங் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சம்ஸ் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.